ஹாய் சிஸ்டர், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் தீபாமா. நீங்கள் நல்லா இருக்கீங்களா? இல்லை, உங்களோட லைவ் நான் பார்த்து கிட்டத்தட்ட ஒரு வாரத்துக்கு மேலே ஆக போகிறது. எவ்வளோ சப்ஸ்கிரைப் வந்திருக்கு? லைவ் நல்லா போயிட்டுருக்கா? சேனல்லாம் எப்படி போயிட்டுருக்கு? நல்லா இருக்கீங்களா? பிள்ளைங்களாம் நல்லா இருக்காங்களா? மானிட்டேஷன்லாம் ஆன் பண்ணிட்டீங்களா? நேரத்தை கடத்தாமல் நேரத்தை கழிக்காதீங்க. மானிட்டேஷன் ஆன் பண்ணிங்கன்னா டாலர் ஏறிட்டு இருக்கும்ல. கேஆர் சகோ நன்றி. அதனால் கேஆர்சி என்கிற பெயர் லைவில் இருந்தால்தான் இந்த லைவே அழகு. செல்லம்மா சகோதரி கூட சொன்னார், நீங்கள் கொஞ்ச நேரம் லைவில் இல்லை என்றாலும் லைவ் போர் அடிக்குது என கூறுவார் அப்படின்னு சிஎஸ்என சொல்லியிருக்காங்க. ஹாய் போ என்ன திரு அக்கா, உங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி தினமும் உங்கள் லைவ் பார்த்துட்டு இருக்கேன். என்ன தெரியாதா? பிரியாணி தாங்க. சிக்கன் பிரியாணியா இல்லை சில்லி சிக்கனா? ரமேஷ் ஓகே, மிக்க சந்தோஷம் ரமேஷ்மா, மிக்க சந்தோஷம். எனக்கு லாங் டிஃப்ரென்ஸ் கம்மியாக தான் தெரியும் மேம். அதனால் என்ன ப்ராப்ளம்? அது எல்லாத்துக்கும் இருக்கிறது தான். ஒரு சிலருக்கு வந்து இருக்க தான் செய்யும். ஏன் இருக்குலாம் சொல்ல முடியாது. நம்மளுக்கு எப்படி தலைமுடி நரைக்கிறது ஏன்னு கேட்க முடியுமா? அது மாதிரி ஒரு சிலருக்கு பற்றாக்குறைகள் இருக்க தான் செய்யும். அதெல்லாம் ஒன்றும் இல்லை. கண்ணாடி போட்டிங்கன்னா சரியாயிடும். லைக் போட்டாச்சு. சாப்பிட்டீங்களா? சாப்பிட்டேன் தீபா தங்க, சாப்பிட்டுட்டேன். நீங்கள் சாப்பிட்டீங்களா டி சாமி? சிஸ்டர், உங்கள் டீலக்ஸ் கண்ணாடி செத்த நேரம் கண்ணில் வைத்துக் கொள்ளுங்க, டிவி ஓடுகிறது. அது என்ன தெரியுது என்று பார்த்துட்டு சிஸ்டர் ப்ளீஸ். இருக்கட்டும் பிரகாஷ் தங்கம். மேம் சாரி, பேலன்ஸ் இல்லைம்மா, சாரி. ஓ சரி ஆனந்தனா, சரி ஆனந்தனா, பரவாயில்ல. எப்போ இருக்கோ அப்போ வாங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை சரியா? கட்டாயம்லாம் கிடையாது ஆனந்தனா, சரியா? நீங்கள் எப்போவுமே லைவ் வந்து எனக்கு சும்மா சப்போர்ட் பண்ணுங்க, எனக்கு அதுவே பெரிய விஷயம். எனக்கு லைக் நம்பர் தெரியவில்லை, எனக்கு மட்டும்தான் அப்படி தெரிகிறதா? லைக் நம்பர் தெரியலையா? 33 லைக் வந்திருக்கண்ணா. உங்களை எல்லாருமே கண்ணாடி போடுங்கன்னு சொல்கிறாங்கல்ல, அதனால் நானும் இன்னைக்கு கண்ணாடி போட்டிருந்தேன். பார்த்தேன் எப்படி இருக்குதுன்னு. அதை பார்த்துட்டு நீங்களே சொல்லுங்கள் எப்படி இருக்குன்னு. சரி தங்கப்பில், கண்டிப்பாக பார்க்குறேன். நல்லா இருந்துச்சுடா தம்பி, பார்த்தேன் நான். என்ன கண்ணாடி கடையில் இருக்கிறவர்களுக்கு தானே அதனுடைய அனுபவம் அதிகம் தெரியும். நாமளி பிரியன் தங்கோ தங்கச்சி வாங்க. குணாண்ணா வணக்கம். ஹாய் குணாண்ணா, பாருங்க. சாப்பிட்டீங்களாண்ணா? ஆன் பண்ணிட்டேன். டாலர் கொஞ்சம் ஏறுது சிஸ்டர். ஓ சரி. ரொம்ப சந்தோஷம். வளர்த்துட்டு வாழ்க. நம்ம நாராயணா. ரொம்ப சந்தோஷம் தீபாமா. ரொம்ப அது ஏறுதே ரொம்ப கஷ்டமாக இருக்கும். நான் உங்ககிட்ட நிறைய உங்களை வந்து உங்களோட வீடியோ பற்றி நிறைய உங்களை வந்து நான் சொல்லி உங்களை வந்து மாற்றணும், சேஞ்ச் பண்ணணும்லாம் நினைப்பேன். உங்கள்கிட்ட சொல்லணும், என்னென்னலாம் பண்ணணும் அப்படின்னு சொல்லணும்லாம் நினைப்பேன். ஆனால் உங்கள்கிட்ட கான்டாக்ட் நம்பர் எனக்கு எதுவுமே இல்லையா, அதனால தான் உங்களுக்கு கூட பேச முடியறது இல்லை. இல்லைன்னா உங்களுக்கு நான் எனக்கு தெரிஞ்சது எல்லாமே உங்களுக்கு சொல்லி தருவேன். ரொம்ப சந்தோஷம் தீபாமா. நீங்களும் நல்லா பண்ணுறீங்க. இன்னொரு பொண்ணு ஒருத்தவங்க இருக்காங்களா உங்க கூட, உங்கள் ஃப்ரெண்டு, அவங்க நல்லா இது பண்ணுறாங்க. அவங்க கூட சேர்ந்து நீங்களும் வீடியோஸ் போட்டுட்டே இருங்க சரியா? சூப்பர். எனக்கு அந்த மாதிரி ஒரு ஃப்ரெண்டு இல்லை தீபாமா. இல்லைன்னா நானும் கூப்பிட்டு வச்சு அது மாதிரி வீடியோ போட்டுருவேன். சில்லி சிக்கனா பிரியாணி நீங்கள்? சிஎஸ் அண்ணா நலம் அப்படின்னு குணானே சொல்லியிருக்கேன். ஹாய் லைக் போட்டேன். ஓகேவா மேடம்? ஓகே திருத்தவங்க, மிக்க சுஷம். ஹாய் தீபா அக்கா, இரோ உனக்கு அப்படின்னு குணால் தக்க கூப்பிட்டுருக்காப்புல. நீ எங்கே இருக்க இப்போ என்று கேட்டால் தேவி. சரண்யாவை பார்த்து நான் வருகிறேன் என்றால் தேவி. சரண்யாவும் முகவரியை சொன்னால் சரண்யா சரி, நான் விரைவில் உன்னை பார்க்க வருவேன். சரியா சரண்யா என்றால் தேவி. ஓகே கிஷோரண்ணா. குணசேகரண்ணா நல்லா இருக்கீங்களா அப்படின்னு கேட்டுக்காங்க தீபாமா. கண்ணாடி போட்டால் வழக்கத்துக்கு கம்மியாக தான் தெரிகிறது. அப்படியா? அப்போது ஏதாவது பவர் சேஞ்ச் பண்ண முடியுமான்னு பாருங்கள். பவர் இது மாற்ற முடியுமான்னு பார்த்துட்டு மாற்றிடுங்க. யார் கேட்டாலும் உடனே சேனல் ஆரம்பியுங்கள், லட்சக்கணக்கில் சம்பாதியுங்கள் என சொல்ல வேண்டும். சேனல் ஆரம்பித்தால் தான் அதன் கஷ்டம் அனைவரும் தெரியும். ஆமாம் சீசன் ரொம்பவே கஷ்டம் அண்ணா. நான்லாம் ரொம்ப கஷ்டப்பட்டு தூங்காமல் இருந்திருக்கேன். என்னோட கனவுலலாம் இதே யோசனையாக இருக்கும்ல. ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங் ஆரம்பித்தப்போ என் கனவுலலாம் இதே தோணும். அதை விட என்ன தெரியுமா கொடுமை, இவ்வளோ நாளாக நம்ம வீடியோ போட்டுட்டு அதுக்கப்புறம் மானிட்டேஷன் ஆன் பண்ணிடுவோம். அதுக்கப்புறம் வர ரெவன்யூலேருந்து தான் டாலர் ஏறும், பார்த்துக்கோங்க. அதுக்கு முன்னாடி போட்ட வீடியோஸ்லாம் ஒன்றுமே கிடையாது. எப்படி தெரியுமா இருக்கும்? ஐயோ அப்போல்லாம் ரொம்ப செத்துட்டேன். ஐயோ எப்படா இது இப்போ போடுறது டாலரு. 4 மாதம் ஆச்சு. நான் வந்து $100 எடுக்கிறதுக்கு $107. ஃபர்ஸ்ட் மாதம் எடுக்கிறது வந்து நான் $107. 4 மாதம் ஆச்சு. 4 மாதம் ஆகியும் திரும்பி 5ஆவது மாதம் கழிச்சு அதுக்கப்புறம் தான் கிடைக்கும். 5 மாதம் கழிச்சு 6ஆவது மாதம் தான் கைக்கு கிடைக்கும். ஐயோ அப்பா ரொம்ப கஷ்டம் அதெல்லாம்.